பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அமைப்பு தேர்தல் முடிவுகளை அதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் கோ தன்ராஜ் அவர்கள் அறிவிப்பார்கள். உடன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அமைப்பு தேர்தல் முடிவுகள். பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு தேர்தல்கள் கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாவட்ட, ஒன்றிய, மாநகர, நகர, பேரூர், கிளை அளவிலான அமைப்பு தேர்தல்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் நிறைவு கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய பதவிகளுக்கான தேர்தல் கடந்த ஜூலை 20ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அதிகாரிகளாக அறிவிக்கப்பட்ட நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிக்கான வேட்பு மனுக்களை ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் ஜூலை 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி வரை பெற்றோம். தலைவர் பதவிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் பதவிக்கு வடிவேல் ராவணன், பொருளாளர் பதவிக்கு திலகபாமா ஆகியோர் பெயரில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஜூலை 23ஆம் தேதி பரிசீலனைக்கு பிறகு அந்த மனுக்கள் ஏற்கப்பட்டன. மனுக்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு ஜூலை 24ஆம் தேதி மாலை 3 மணி வரை. எவருடைய வேட்பு மனுக்களும் திரும்ப பெறப்படவில்லை. எனவே தலைவர் பதவிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் பதவிக்கு வடிவேல் ராவணன், பொருளாளர் பதவிக்கு ஆகியோர் வேறு எவரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் மூவரும் அப்பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கின்றோம். இவர்கள் மூவரும் அப்பதவிக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறோம். இவர்கள் மூவரும் அப்பதவிக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறோம். நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. இப்பொழுது பொதுக்குழுவினுடைய முதல் தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கு ஒருமனதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், சா வடிவேல் ராவணன், மா திலகபாமா பெருமைக்குரிய இவர்களை இந்த பொதுக்குழு அங்கீகரித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் சா வடிவேல் ராவணன், பொருளாளர் மா திலகபாமா மற்றும் பிற நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு மே 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர்களின் பதவிக்காலம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஓராண்டு காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டது. நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் அப்பதவிகளுக்கு கட்சி அமைப்பு விதி எண்கள் 26, 27 ஆகியவற்றின்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மாவட்ட, ஒன்றிய, மாநகர, நகர, பேரூர் அளவிலான தேர்தல்கள் பல கட்டங்களாக நடத்தி முடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாநில பதவிகளுக்கு அறிவிக்கப்பட்ட தேர்தல்களில் தலைவர் பதவிக்கு பெருமதிப்புக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் பதவிக்கு சா வடிவேல் ராவணன், பொருளாளர் பதவிக்கு மா திலகபாமா ஆகியோர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததால் அவர்கள் மூவரும் மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பாமக அமைப்பு தேர்தலை நடத்த அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அவர்களின் தேர்வை இப்பொதுக்குழு அங்கீகரிப்பதுடன் அவர்களின் பணி சிறக்க நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 37 ஆண்டுகளை நிறைவு செய்து 38ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகார படிக்கட்டுகளில் பாமகவை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடமையை கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றுவார் என்று இப்பொதுக்குழு நம்பிக்கை தெரிவிக்கிறது. பாமகவின் 37 ஆண்டுகால பயணமுமே ஏராளமான மைற்கற்களை கொண்டது. ஏராளமான மைல்கற்களை கொண்டதுதான் என்றாலும் கடந்த ஓராண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொண்ட அரசியல் பணிகளும் அரசியல் மாற்றத்திற்கான முயற்சிகளும் மிகவும் குறிப்பிட்டு பாராட்டத்தக்கவை ஆகும். ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமதிப்புக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், வடிவேல் ராவணன் அவர்களையும், திலகபாமா அவர்களையும் வெகுவாக இந்த பொதுக்குழு பாராட்டுகிறது, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.